அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பும் சமாதானமும் உண்டாவதாக. மற்றும் ஒரு தெரிந்து கொண்டவர்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று நம்ம தெரிந்து கொள்ள போகிற பாடம் என்னென்னா, அப்பமும் ரசமும். அப்பமும் ரசமும். இது என்ன சொல்ல வரேன்னா, ஆண்டவர் தன்னுடைய உடலை அப்பமாகவும் தன்னுடைய இரத்தத்தை திராட்சை ரசமாகவும் சொல்கிறார் இல்லையா? ஒருவன் என் உடலை உண்டு என் இரத்தத்தை பானம் பண்ணாமல் என்னிடம் வர முடியாது அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் யோவான் 6வது அதிகாரம் 51லேருந்து 71 படிச்சிங்கன்னா அது சம்பந்தமாகவே இருக்கும். குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா 6வது அதிகாரம் 54வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஒருவன் என் சதையை உண்டு என் இரத்தத்தை பானம் பண்ணாமட்டில் அவனுக்கு நிலை வாழ்வு கிடையாது. அதை உண்பவனுக்கு நான் கடைசி நாளில் உயிர்ப்பிப்பேன் அப்படின்னு சொல்கிறாருங்க. அங்கிருந்த மற்ற சீடர்கள் அப்புறம் யூதர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, ஐயோ இது பயங்கரமான போதனையாக இருக்குது, இது எப்படி இவர் உடலை சாப்பிட்டு நம்ம எப்படி இது பண்ண முடியும், இவர் ரத்தத்தை நம்ம எப்படி கொடுக்க முடியும், அவங்களுக்குள்ளே பார்த்திங்கன்னா இடரல் ஆகுது. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, ஏதோ இது உங்கள் மூதாதையர்கள் சாப்பிட்ட உணவு இல்லை, இது ஜீவனுள்ள உணவு, இதை சாப்பிட்றவங்களும் என்றுமே சாக மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவங்களுக்குள்ளே பயமாக இடரலாகி நிறைய பேர் விட்டுட்டு போயிடுறாங்க. அப்போ லாஸ்ட்டாக 12 பேரை கேட்குறாரு, நீங்களும் என்னை விட்டு போக மனதாக இருக்கிறீர்களா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ பேதுரு சொல்கிறாரு, சீமோன் பேதுரு, ஆண்டவரே வாழ்வு தரும் வார்த்தை உம்மிடம் தானே உள்ளது, நாங்கள் யாரிடம் செல்வோம் அப்படின்னு சொல்கிறார். இது இப்போ அவர் உடல் அப்பமாகவும் ரத்தத்தை திராட்சை ரசமாகவும் சாப்பிட சொல்கிறாருன்னா, எல்லாம் நினச்சின்னுக்கிறாங்க அவர் உடலையும் அவர் ரத்தத்தையும் குடிக்கணும், அப்போ தான் நம்ம இது நிலைவாழ்வு பெற முடியும், அப்படின்னு உயிர் தள்ள முடியும் அப்படின்னு சொல்கிறாருன்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லைங்க. ஆக்சுவலாக அவர் உடல்னா எது? ஆதியில் தேவன் வார்த்தையாக இருந்தார். அது அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அது தேவனாக இருந்தது. யோவான் 1வது அதிகாரம் 1வது வசனங்க. இப்போ அந்த யோவான் 1வது அதிகாரம் 14வது வசனம் பார்த்தீங்கன்னா, அந்த வார்த்தை மாம்சமாகி அப்படின்னு வந்துச்சு. இப்போ வார்த்தை மாம்சமாயிடுச்சு. அந்த மாம்சத்தை தான் ஆண்டவர் புசிக்க சொல்கிறாரு. என்னுடைய உடலில் நீங்கள் புசிக்கணும், அது அப்பமாக புசிக்கணும், நான் வர வரைக்கும் அதை நினைவு கூறணுன்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ அவர் உடலை சாப்பிட சொல்லுங்க, அவர் வார்த்தை தான் நம்மளுக்கு உணவு. அந்த வார்த்தை தான் அவருடைய உடல்னு சொல்கிறாரு. அந்த வார்த்தையை நம்ம உண்ணணும்னு சொல்கிறாரு. அந்த வார்த்தையை படிக்கணும், பேசணும். அதை பார்க்கும்போது தான் நம்மளுக்கு ஓ கடவுள் இப்படிலாம் செஞ்சுருக்காரா, கடவுள் இப்பேற்பட்ட தேவனா, வார்த்தையான தேவனா, வார்த்தையின் மூலயமா நிறைய பேர் குணப்படுத்துவார். பார்த்துருக்கீங்களா? நோயாளிகள்லாம் பாருங்கள், உன்னை விசுவாசம் உன்னை குணமாக்கியதுன்னு சொல்லுவாங்க. இதோ அந்த நூற்றுவ தலைவன் கூட சொல்லும்போது, நீர் என் வீட்டுக்கு வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை சொல்லும், என்னுடைய வேலைக்காரன் குணமாகன்னு சொன்னால் நீ விசுவாசப்படி உனக்கு ஆகட்டும் அப்படின்னு சொல்கிறார். அந்த வார்த்தையை நம்மளை உண்ண சொல்கிறாருங்க. அவர் சரீரத்தை இல்லைங்க, அந்த வார்த்தை தான் சரீரமாக அவர் பிறந்தார். வார்த்தையான தேவன் தான் மாம்சமாகி சரீரமாக பிறந்தார். அந்த வார்த்தையை தான் நம்மளை உண்ண சொல்கிறாரு. ஸோ வார்த்தைன்றது தான் அவருடைய அந்த அப்பத்துக்கு குறிக்கிறது. இப்போ ரத்தத்தை எதை குறிக்கிறது பார்த்தீங்கன்னா, பாடுகள். ஒருத்தன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை சுமக்காமல் என் பின்னே வர முடியாதுன்னு சொல்கிறார் பார்த்தீங்களா? அதுதான் இந்த உலக ஆசைகளை வெறுக்கணும், விட்டு கொடுக்கணும், தாழ்ந்து போகணும், பணிந்து போகணும், அமைதியாக இருக்கணும், கனிவோடு பேசணும், உபசரிக்கணும், அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிக்கணும். இதெல்லாம் நம்ம செய்யும்போது அந்த பாடுகள் நம்மளே வர்த்திக்கிறது. நம்ம கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுன்னு இருப்போம், திடீர்னு கடைசி நிமிஷத்தில் இதை செஞ்சு கொடுங்கன்னு கேட்பாங்க. நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனாலும் என்ன பண்ணுங்க, அந்த முகம் சுளிக்காமல் அதை செய்யணும். ஏன்னா ஏசப்பா தெருவாக சுற்றினாருங்க. நீங்கள் பார்த்தீங்களா?
அவர் யூதேயாவுக்கு போவார், சமாரியாவுக்கு போவார், மற்ற ஜெருசலேமுக்கு வருவார், பெத்லகேமுக்கு போவார், கப்பர்நகமுக்கு போவார். இந்த மாதிரி சுற்றினே இருந்தாருங்க. அந்த 3 வருஷம் அவர் ஊழியத்தை சுற்றினே இருந்தார். அந்த மாதிரி அது மாதிரி தெரு தெருவாக சுற்றின்னு இருந்தார். அவர் எங்கேயும் போய் ஓய்வுலாம் எடுக்கலைங்க. அந்த ஊழியத்துக்குன்னு வந்ததுக்கப்புறம் அப்படி தன்னை வருத்திக்கினாருங்க. தன்னை வருத்தி தன்னுடைய சொல்கிறார் இல்லையா, என்னுடைய பிதாவின் வேலையை நான் செய்கிறதுக்கு தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு பார்த்தீங்களா. அந்த வேலைக்காக தான் தன்னையே வருத்திக்கிறாரு. அவர் எதுக்காக வந்தாரோ அதை செய்கிறாரு. அப்போது அந்த பாடுகள் தான் தன்னை வெறுத்து, அந்த பாடுகள், அந்த காயங்கள், அந்த வேதனைகள், இதெல்லாம் நீங்கள் அந்த இதெல்லாம் நீங்கள் பொறுத்து தேவனுக்காக பொறுத்து இதெல்லாம் செய்யும்போது தான் நம்ம தேவனுக்குள்ள அவர் இரத்தத்தை பானமாக குடிக்கிறதுக்கு சமமாக இருக்கும். இதுதாங்க அவர் இரத்தத்தை பானமாக குடிக்கிறது. அப்போது அவருடைய வார்த்தையை உண்டு அவருடைய அந்த பாடுகள், இந்த உலக ஆசையெல்லாம் வெறுத்து இந்த பாடுகளில் நம்ம அனுசரித்து அதில் ஜெயிச்சோன்னா தான் அவர் அப்பத்தையும் அவர் இரத்தத்தையும் பானம் பண்ணுகிற சமம். இதுதாங்க அந்த சரீரத்தை என்னுடைய உடலை உண்டு என்னுடைய இரத்தத்தை பானமாக பண்ணுகிறவனுக்கு நிலைவாழ்வு அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. இதை நீங்கள் யோவான் 6வது அதிகாரம் 51லேருந்து 71 வரைக்கும் படிச்சிங்கன்னா அது உங்களுக்கு புரியுங்க. மீண்டும் ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட நிகழ்ச்சியில் சந்திக்குமாறு உங்களுக்கு அன்பும் சமாதானமும் உண்டாவதாக.